மக்களே, இது நம்ம ஊத்துக்குளி ரோடு மண்ணறை பகுதி ஆத்துப்பாலத்து பக்கத்தில் இருக்கிற இந்த கழிவு குப்பையில கொட்டிட்டு மட்டும் இல்லாம இங்க தீய வச்சு விட்டுருக்குறாங்க. பாருங்க, மக்கள் நடமாட முடியல, புகை எப்படி போகுதுன்னு பாருங்க. மக்கள் இங்க பக்கத்தில் எப்படி குடியிருக்கிறது. நம்ம திருப்பூர் மேயருக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா, இல்ல கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாம நடந்திருக்கிறாரா? எதுக்கு இப்படி ஊர் மக்களுடைய சாபத்தை வாங்கிட்டு இப்படி ஒரு திருப்பூர் மாநகராட்சியை ஆளணும்னு ஏதாவது உங்களோட தலையெழுத்தா? மக்களுடைய சாபமும் வயிற்றெரிச்சலும் உங்களுக்கு தான் பாதிப்பு. இந்த குப்பை கொட்டும் பிரச்சனை எப்பதான் நீங்க கையில் எடுத்து தீர்வு காண போறீங்கன்னு தெரியல. இதுக்கெல்லாம் மக்கள் ஒரு முடிவு சொல்லுவாங்க. இந்த குப்பைக்கான தீர்வை நீங்க சொல்றதுக்கு தான் கண்டன ஆர்ப்பாட்டம், கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடக்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை அவர்கள் நமது வடக்கு மாவட்ட தலைவர் சீனிவாசன் ஜி அவர்கள் தலைமையில் நடக்க இருக்கிறது. இதுக்கு ஒரு சரியான தீர்வு கிட்டும் வரை எங்களது பாரதிய ஜனதா கட்சியின் போராட்டம், ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். பாருங்க, மக்கள் எப்படி குடி வாழ்றது, இந்த பகுதியில் எப்படி மக்கள் போக்குவரத்து போவாங்க, அதை அப்படியே பாருங்க எப்படி தீய வச்சு விட்டுருக்குறாங்கன்னு. இப்படி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குப்பைகளை கொட்டுறது, அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆனால் தீய வச்சு விட்டுறது, இதே வாடிக்கையா போச்சு. மேயர் காதுக்கு வந்துதான் வந்து இந்த குப்பைகளை கொட்டும் மாநகராட்சி மேயர் அவர்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக திருப்பூர் மக்களை நோய் நொடியிலிருந்து காப்பாற்றுங்க, வாழ்வாதாரம் பாதிப்பிலிருந்து மீட்டு எடுத்து கொடுங்க. திருப்பூர் மக்கள் உங்கள் மேல் அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. நீங்க இப்படி மக்களை குப்பையை போட்டு ஊர் புகையை இது பண்ணி நோய் நொடியில சாகடிச்சு கொன்றாதீங்க. மக்கள் வெறுப்பில் இருக்கிறாங்க. மேயர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை சரி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றும் தேசப்பணியில் நல்லூர் மண்டல செயலாளர் ஆறுமுகம்.